இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையில சங்கீதம் 34 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை விசுவாசத்தினுடைய மொழியை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்னது? விசுவாசத்தினுடைய மொழியை நம்ம பேச கற்றுக்கொள்ளணும். இந்த உலகம் எப்படி பேச சொல்லணும்னா, பாசிட்டிவானதை பேசுங்க, நெகட்டிவானதை பேசாதீங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் மொழியை பேச கற்றுக் கொடுக்கிறார். அந்த மொழியை எதிலிருந்து நம்ம பேச முடியும்னா, கர்த்தருடைய வசனங்களில் இருந்து மட்டும்தான் அந்த விசுவாசத்தினுடைய மொழியை நாம் பேச முடியும். ஆனா விசுவாசத்தின் மொழியை பேசுவதற்கு இருதயத்துல விசுவாசம் தேவை. இருதயத்துல விசுவாசம் இருந்தாதான் அந்த விசுவாசத்தினுடைய மொழி நமக்கு வரும். அதனால இன்னைக்கு நாம் தியானிக்கின்ற சத்தியத்தை சரியாக நாம் கவனித்து கேட்போம். விசுவாசத்தின் மொழியை பேச கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் நமக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஒரு தெய்வீகமான ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் பயப்படுகின்ற நாளிலே நான் உம்மை நம்புவேன். கர்த்தரை நம்பும் போது பயம் நம்மளை விட்டு விலகி போயிடும். பயம் வரும்போது நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை தேடுவதுதான் பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கின்ற உன்னதமான ஒரு வழி. அதனால பயத்தால நாம சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பயந்து செத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த உலகத்துல மனுஷன் பலவித பயங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். நிறைய பேருக்கு வியாதியை பற்றிய பயம். கடந்த காலங்கள்ல கொரோனா வியாதி வந்தது. இனி என்னென்ன வியாதி வரப்போகுதோ தெரியாது. ஆனா சங்கீதம் 91 நமக்கு வியாதியிலிருந்து முழு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கின்றது. ஆமென். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இருளை பற்றி பயப்படுகிறோம், பொருளாதார நெருக்கடியை பற்றி பயப்படுகிறோம், வியாதியை பற்றி பயப்படுகிறோம், கடனை பற்றி பயப்படுகிறோம், இன்னும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி என்ன செய்யறோம்? பயப்படுகிறோம். குடும்பத்தின் தேவைகளை குறித்து பயப்படுகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்வை பற்றி பயப்படுகிறோம். இப்படி எத்தனையோ விதமான பயங்கள் இந்த உலகத்துல மனித உள்ளங்களிலே நிரம்பி கிடக்கிறது. அந்த மனுஷ உள்ளத்துல இருக்கிற பயத்தை நீக்குகிறவர் தான் இயேசு. ஆமென். அப்ப என்ன செய்யணும்னா, தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தினுடைய மொழியை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, 2 கொரிந்தியர்ல 10 வசனத்துல போடப்பட்டிருக்கு, எங்களுடைய போராயுதங்கள். நமக்கு ஒரு போராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராயுதம் தான் என்னது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. என்னது? தேவனுடைய வார்த்தை. இயேசு மத்தேயு 4 அதிகாரத்துல சாத்தா அங்கே சோதிக்கும்படியாய் கடந்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் வசனத்தை கொண்டு அவனை முறியடிக்கிறதை, மேற்கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். ஆமென். அது அங்க மேற்கோள் காட்டிய வசனங்கள் எல்லாம் சங்கீதம் 91 இருந்து தான் ஆண்டவர் எடுத்து காமிச்சார். அப்ப நாம் அநேக வேளைகள்ல நாம பயத்திலிருந்து விடுதலை வர விசுவாசத்தினுடைய மொழியை பேச நாம் எதை நாம் எடுத்துக்கொள்ளணும்னா, நம்முடைய போராயுதமாகிய இந்த வசனம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு ஏதுவாக தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது.
கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு தேவ பலமுள்ளவைகள். பயத்தை நம்ம சொந்த முயற்சியால மேற்கொள்ள முடியாது, சொந்த மனதால என்ன செய்ய முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்ப பயத்தை மேற்கொள்ள தேவனுடைய வசனமாகிய போராயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 4:4 வாசிக்கின்றோம். உலகத்திலே இருப்பவனிலும் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திலே இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க பயம் வரும்போதெல்லாம் உங்க உதடுகள்ல, உங்க வாயில, உங்க இருதயத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கணும், இந்த உலகத்துல இருக்கிற சாத்தான பார்க்கணும், என் உள்ளத்துல இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயம் உங்களை விட்டு ஓடியே போயிருங்க. ஆமென். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நீ சொல்லணும், தேவனால ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ சொல்லணும், தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதலால் பயமே என் உள்ளத்திலே உனக்கு இடம் இல்லை என்று விசுவாசத்தினுடைய மொழியை உன்னுடைய உதடுகளிலே நீ பேச வேண்டும். ஆமென். பாருங்க, உலகத்துல இருப்பவனிலும் உள்ளத்தில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். பயத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். பயத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். வாசிங்க, எபேசியர் 6:16 பாக்குறோம். பொல்லாங்கான் எய்யும் பொல்லாங்கான் யாரு? சாத்தான். அவன் மத்தேயு 4 பாக்குறோம், இயேசுவின் மேலையும் கூட அக்னியாஸ்திரங்களை அவன் எய்தான். சோதனையினுடைய ஆயுதங்களை அவர் மேல எய்தான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த நேரமும் சோதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகளை ஜெயிக்க தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையிலே வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். பொல்லாங்கான் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிச்சுக்கிறணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில எடுத்துக்கொள்ளணும். புரிந்து கொள்ளுங்க. நீங்க அப்ப விசுவாசத்தினுடைய மொழியை நாம் எப்படி பேச முடியும்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல நாம வைத்திருக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல நாம வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம விசுவாசத்தினுடைய மொழியை பேச முடியும். அந்த விசுவாசத்தின் மொழி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும்னா 100% உங்களுக்கு வெற்றி தான், 100% உங்களுக்கு ஜெயம்தான். ஆமென். வார்த்தையை வாசிங்க. யாருமே வெல்ல முடியாத தேவனுடைய ஆயுதம் எது அப்படின்னா கர்த்தரின் வார்த்தை. எதுங்க? யாருமே வெல்ல முடியாத தேவனுடைய ஆயுதம் எதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தைய ஒரு தேவனுடைய பிள்ளை அளவில்லாம இருதயத்துல நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான தாவீது சொல்லாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்துல வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லாரு. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நல்லா நீங்க கடவுளுடைய வசனங்களை சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்றேன். நமது மனச என்னன்னா நல்ல காரியங்களை கொண்டு நிரப்புவோம்னா, நம்முடைய மனச தேவனுடைய வார்த்தையினால நல்ல சிந்தனைகளினால நம்ம நிரப்புவோம்னு சொன்னா தீயவைகள் எல்லாம் தானாவே மறைஞ்சிடும். தீயவைகள் எல்லாம் தானா மறைஞ்சிடும். பயம் எல்லாம் நம்மளை விட்டு தானா மறைஞ்சு போயிடும். அப்ப யாருமே வெல்ல முடியாத தேவனுடைய ஆயுதம் எது அப்படின்னு கேட்டா கர்த்தரின் வார்த்தை, அழியாத தேவனுடைய நித்திய வார்த்தை. அதை புரிந்து கொள்ளுங்க. பயத்தை மேற்கொள்ள நீங்க உறுதியா நீங்க இந்த வசனத்தை அறிக்கை செய்யலாம். பிலிப்பியர் 4:13 அநேக வேளைகளில என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க.
அடிக்கடி என்ன சொல்லணும், எதுவுமே என்னால செய்ய முடியலப்பா, என்னால பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போய் படிக்க முடியல, நான் இந்த காலேஜ்ல இந்த ஸ்கூல்ல இப்ப நடக்கிற இந்த எக்ஸாம்ல நான் வெற்றி பெறுவேனா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சந்தேகப்படலாம், ஒருவேளை பயப்படலாம். அந்த தோல்வி பயத்தினால உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க பலவித எண்ணங்களை கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க உறுதியாய் சொல்லுங்கள், தேவனுடைய விசுவாசத்தினுடைய மொழிய, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னுடைய வேலையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்க உன் கையில கொடுத்துட்டாங்க, இதை நான் எப்படி செய்ய முடியும், என்னால முடியாதேன்னு சொல்லி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு, ஆதலால் நான் எதையெல்லாம் நான் செய்ய அவருடைய நாமத்தினாலே முயற்சி எடுக்கிறேனோ அவைகள் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன், ஜெயம் பெறுவேன், நான் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினுடைய மொழியை பேசுங்க. உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா விசுவாசத்தின் மொழி என்பது தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற காரியம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப இந்த வார்த்தையை உறுதியாய் அறிக்கையிடுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாத்தையும் செய்ய என்னால முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ளுவேன். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஆசீர்வாதமாக நான் அனுபவிப்பேன். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே நான் படிக்கின்ற காரியங்களிலே ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பலவீனத்தை கண்டு நீங்க பயப்படுறீங்களா? பலவீனமான சூழ்நிலைகள்ல சொல்லுங்க. சங்கீதம் 27:1 வாசிங்க. நெகேமியா 8 எடுத்து 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமோ என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நீங்க சொல்லணும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் வெளிச்சம்னு சொல்லும் போது இருள் உங்களை தொட முடியுமா? சொல்லுங்க, நெருங்க முடியுமா? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். பணம் உனக்கு பலனா இருந்தா அது போயிரும். மனுஷர்கள் உன்னுடைய பலனா இருந்தா அவங்க போயிருவாங்க. கர்த்தர் உன்னுடைய ஜீவனின் பலனாக இருக்க வேண்டும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்னு சொல்லி பாருங்க. வேதவசனம் என்ன சொல்லு தெரியுமா? அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாராம். அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு. என்ன பலன் சொல்லுங்க? நமக்கு என்ன பலன் இருக்கு? காண்டாமிருகத்துக்கொத்த பலன். கர்த்தரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். நம்முடைய கால்களை கூட ஆண்டவர் அநேக வேளைகள்ல மான்களுடைய கால்களுக்கு ஒத்ததாக பலப்படுத்துகின்றார். ஆமென். நெகேமியா 8:10 பார்க்கிறோம். கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அநேகம் வெளியில எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா உதவியற்றவர்கள் உண்டு, நிறைய விதவைகள் உண்டு, திக்கற்ற பிள்ளைகள் உண்டு, கைவிடப்பட்ட எத்தனையோ மக்கள் தெருக்களில இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் சொல்லும்படியாக முயற்சிக்கணும். இங்க பார்க்கிறோம், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். ஆமா ஆமா, திண்டு கொடுத்தவனுக்கே கொடுக்க கூடாது. ஆமா, கிறிஸ்தவனுக்கே போய் கொடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இயேசுவை இதுவரையிலும் ஒரு முறையேனும் அறியாத உன்னுடைய சொந்த உறவினர்களுக்கு, தெருவில் இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்து அல்லது ஒரு கேக்க வாங்கி கொடுத்து இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம். சொல்லுங்க வாயில, கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலன். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆமா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை கடந்த காலத்தை குறிச்சு கவலைப்படக்கூடாது. நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்.
எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. ஆமென். ஏன் அப்படின்னா முக்காலத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் கர்த்தர். ஆமென். அவர்தான் தேவன். முக்காலத்தையும் தன்னுடைய கரத்திலே அடக்கி ஆளுகிறவர், உன்னுடைய வாழ்க்கையின் மேல அக்கறையா இருக்கிறவர், உன்னுடைய வாழ்வின் மேல கரிசனையா இருக்கிறவர். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை நடத்த அவர் மறக்க மாட்டார். உன்னை போஷிக்க, உன்னை உடுத்துவிக்க, உன்னை உயர்த்த, உன் தேவையை சந்திக்க அவர் உன்னை மறக்கவே மாட்டார். ஆமென். பாருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதாயா நம்முடைய பலன். அப்ப கர்த்தருக்குள்ள துக்கமா இருப்பீங்களா? கர்த்தருக்குள்ள கவலையவே நீங்க கொண்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. எபேசியர் 6:10 பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தினுடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியா கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. ஆமென். அடிக்கடி உங்க மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் விசுவாசத்தினுடைய மொழியை பேசுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள தியங்குற? நான் கர்த்தருடைய நாமத்தை இன்னும் நான் துதிப்பேன், அவரை உயர்த்துவேன், அவர் என்னை நடத்துவாரு, அவர் என்னை ஆசீர்வதிப்பாரு, அவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி பாரு. அவர் உன்னை தைரியப்படுத்துவார். ஆமென். தேவன் உன்னை என்ன சொல்கிறாரோ அதையே சொல்லிக் கொண்டது. தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உன்னை என்ன சொல்றாரோ அதையே வாயில சொல்லிக்கிட்டே இரு. சந்தேகப்படாத, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத, உன் எதிர்காலத்தை பற்றி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத, அதைரியம் உள்ள வார்த்தைகளை பேசாத, அவநம்பிக்கைய நிறைந்த வார்த்தைகளை பேசாத. தேவன் இந்த வசனத்தின் மூலமா உன்னை என்ன பேச சொல்றாரோ அதையே சத்தமாய் பேசு. சாத்தான் கேட்கும்படி பேசு. ஆமென் சொல்லுங்க. சிலர் பேசுறது அவங்க காதுக்கே கேட்காது, அப்படி பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை உரத்த சத்தமாய் பேசு. யோவேல் 3:10 பார்க்கிறோம். நீங்கள் பலவீனத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்னதுங்க? பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, என்னை பலவான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென். பலவீனன் அல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3:10. ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லுகிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பயந்து மீதியானவருடைய கைக்கு அந்த கோதுமையை தப்புவிக்கும்படியா இரவுல யாருக்கும் தெரியாம அந்த கோதுமை என்ன செஞ்சாரா? போரடித்துக் கொண்டிருந்தாராம். யாரு? கிதியோன். அப்பத்தான் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அவரோ என்ன ஆளு? ரொம்ப பயந்தவர், ரொம்ப பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர். அதனாலதான் நைட்ல செஞ்சாரு. அப்ப அவங்கள பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, பராக்கிரமசாலி பாணிக்கு ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, பலவீனனுக்கு பக்கத்துல சர்வ வல்லமையுள்ள நம்முடைய கர்த்தர், அவர் பலசாலியாய் நிற்கும் போது நாம அவருடைய பலத்தாலை பலசாலியாக மாறுகிறோம். ஆமென். நம்ம பலவீனன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பிலிப்பியர் 4:19 பாருங்க. பொருளாதாரத்தை பற்றிய பயங்கள் நமக்கு பல வேளைகள்ல வருது. என்னது? என்ன பயம்? பொருளாதாரம். என் தேவையை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரா அப்படின்னா என்ன சொல்வீங்க? என் தேவையை பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஆமென். அவர் யெகோவா ஈரே. நீங்க வசனம் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழி நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னாரு. உச்சிதமான கோதுமையினாலே அவர் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. சிங்க குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியா இருக்கும். கர்த்தரை தேடுனீங்கன்னா ஒரு நன்மை உனக்கு குறை விடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:1 கர்த்தரினுடைய மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமா கொடுக்கிறவரா இயேசு. நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல என் நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கும் போதெல்லாம், உன்னுடைய ஏடிஎம் போட்டு பணத்தை எடுக்கும் போதெல்லாம் சொல்லி பாரு, நான் இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல என் நம்பிக்கையை நான் வைக்காம யாவருக்கு சம்பூரணமா கொடுக்கிறவரும், என்னது அந்த வார்த்தை இல்ல, இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நான் என் நம்பிக்கையை வைக்காம
எனக்கு சகலவித நன்மைகளை எனக்கு சம்பூரணமா கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என் நம்பிக்கையை நான் வச்சிருக்கிறேன் சொல்லி பாரு. பணத்தின் மேல உன் நம்பிக்கையை வைக்காத, பணம் போயிடும். ஆமா. ஆஸ்தி மேல உன் நம்பிக்கையை வைக்காத, ஆஸ்தி போயிடும். ஆமா. யார் மேல நம்பிக்கையை வைக்கணும்? கர்த்தர் மேல உன் நம்பிக்கையை வை கடைசி வரைக்கும். உன் கழுத்துல தொங்கி கொண்டு இருக்கிற தங்க செயின் மேல உன் நம்பிக்கையை வைக்காத. உன்னுடைய தகப்பனும் தாயும் சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள் மேல உன் நம்பிக்கையை வைக்காத. உன் கணவன் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவான்னு சொல்லி கணவன் மேல நம்பிக்கையை வைக்காத. உன் மனைவி கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிடுவான்னு சொல்லி உன் மனைவி மேல உன் நம்பிக்கையை வைக்காத. உன் பிள்ளைகள் உன்னை கடைசியில பார்த்துக்கொள்வாங்கன்னு உன் பிள்ளைகள் மேல நம்பிக்கையை வைக்காத. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை கடைசி வரையிலும் நீ நம்பிக்கொண்டிரு. வேதம் சொல்லுது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படும் போதெல்லாம், நீங்கள் அஞ்சும் போதெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி சொல்லாரு. பாருங்க அந்த வசனத்தை சொல்லுங்க. விசுவாசத்தின் மொழியை பேச கற்றுக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையிலே. பேச மாட்டீங்க பாத்தீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். இந்த உலகத்துல வேலையே இல்லாம போகலாம், நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல அவர்கள் எந்த வேலையும் செய்யல. அவங்களை ஆண்டவர் அழைத்தார், அவர்களை புறப்பட செய்தார். ஆனா கடைசி வரைக்கும் கர்த்தர் சோறு போட்டாரு. ஆமென். கர்த்தரை நம்பி இருந்த கடைசி வரைக்கும் சோறு போடுவாரு. கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஆமா. அடுத்து என்ன பயம்னா சிக்னஸ், அதாவது நோயை பற்றிய பயம், வியாதியை பற்றிய பயம். அன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எது நிரம்பி இருக்கு? மருத்துவமனைகள். எங்கு பார்த்தாலும் சித்தா, ஆயுர்வேதம், இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில மருத்துவம், அக்கு பஞ்சர்னு சொல்லிட்டு என்னென்னமோ வியாதியை போக்குறதுக்கு நிறைய பஞ்சர் எல்லாம் வந்துருச்சு இல்ல? ஆனா ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை செய், ஆண்டுடைய விசுவாசத்தின் மொழியை பேச கற்றுக்கொள். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவான்னு சொல்லி பழகு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:38 பாக்குறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் அவர் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நம்ம எப்படி சுற்றி திரிகிறோம்? வடை வாங்கி சாப்பிடுறதுக்கு சுத்தி திரிகிறோம். எந்த கடையில நல்லா டீ இருக்குன்னு சொல்லி டீ வாங்கி குடிக்க சுத்தி திரிகிறோம். சும்மா ஊரவே சுத்திக்கிட்டு திரிகிறோம். ஆனா ஆண்டவர் சுத்தி தெரிஞ்சது எதுக்கு? எந்த கடையில நல்ல ஆப்பம் கிடைக்கும், எந்த கடையில நல்ல பொரோட்டா கிடைக்கும், எந்த கடையில நல்ல சிக்கன் பிரியாணி கிடைக்கும், அப்படி சுத்தி திரிகிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சுத்தி தெரிந்தது எதுக்கு? நன்மை செய்வதற்கு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்கு. அந்த இயேசு இன்று மாறாதவர், உன்னை குணமாக்க வல்லவர். வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு 6:14 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை அவர் தாமே சுமந்து கொண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மத்தேயு 6:17 அவர் தாமே. சோத்திரம். அந்த வசனத்தை ஏசாயா 53:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையிலே அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5 வாசித்து பாருங்க போய். சோத்திரம். சங்கீதம் 103:3 பாக்குறோம், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் என்ன செய்யறாரு? ஆமா, ஊசி போட்டா தான் சுகம், மாத்திரை சாப்பிட்டா தான் சுகம்னு சொல்லி நீ நம்புறதை விட சேனைகளின் கர்த்தருடைய ஆணி வாய்ந்த தழும்புகள் என்னை சுகமாக்கும், என்னை ஆரோக்கியமாக்கும் என்று சொல்லி நீ நம்புவன்னா, விசுவாசத்தினுடைய மொழியை பேச கற்றுக்கொள்ளுவன்னு சொன்னா கண்டிப்பாக இயேசு உன்னை சுகமாக்க வல்லவர்.
அல்லேலூயா. ஆமா, தெரியுதா உங்களுக்கு? ஆமென். வாசிங்க. அடுத்து என்னன்னா, இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மரண பயத்தினாலே இன்றைக்கு இருக்கிறார்கள். மரண பயம். எபிரேயர் 2:14-15 போட்டிருக்கு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்கிற, ஆதலால் நான் சொல்றேன், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலையாக்குவதற்காக நீ நீதிமானா மரிக்கணும், நீ தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்திலே மரிக்கணும். மரண பயத்தை பற்றி உனக்கு கவலை தேவை கிடையாது. ஐயோ செத்தா நான் எங்க போகணும்னு சொல்லி நீ பயப்பட வேண்டாம். வேத வசனத்துல போடப்பட்டிருக்கு, ரோமர் 5:10, நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னவராலே மரணத்தை நாம் ஜெயிப்போம். ஆமென். ஆமா, அவர் சொல்றாரு யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப மரணத்தை பற்றி ஏன் பயப்படணும்? விசுவாச மொழிய பேசு. ஆமென். இயேசுவோடு கூட நான் மரித்தேன், இயேசுவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், இயேசுவோடு கூட நான் உயிரோடு கூட எழுப்பப்படுவேன். ஆமென். உன்னதங்களிலே இப்பொழுது நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அவரோடு கூட. தீங்கை பற்றி பயப்படாதிருங்கள். சங்கீதம் 91:10 பார்க்கிறோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை, ஆமா வாதை என் கூடாரத்தை அணுக முடியாது, சங்கார தூதன் என் குடும்பத்தை நெருங்க முடியாது. தேவனின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், என் தேவனின் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பினுடைய வேலியை அடைத்திருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிறார், பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் என்னை பாதுகாக்கிறார். அவர் என்னுடைய கூடாரத்தின் மேல அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு விசுவாசத்தினுடைய மொழியை பேசு. ஆமென். ஆமென். எபிரேயர் 13:6, எபிரேயர் 13:6, சங்கீதம் 23:4 பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கவனிங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. தீங்க பற்றி பயப்படாதீங்க. தீங்கு வருகிற நாளுல அவர் கூடாரத்தினுடைய மறைவில் அவர் நம்மளை ஒளிச்சு வச்சு காப்பாத்துவாராம். ஆமென். இனி வரக்கூடிய காலங்கள் கொடிய காலங்கள். இனி வரக்கூடியதான இந்த உலகத்துல சமாதானம் இல்லாம போயிரும். இனி வரக்கூடியதான காலங்கள்ல விலைவாசி உயர்வுகள், பஞ்சங்கள் வரும். ஆனாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நீ உறுதியாக உன்னுடைய வாழ்க்கையை அடைக்கலமாக, தஞ்சமாக, அரணாக நீ வைத்துக் கொள்வாய் என்றால் நீ ஒரு நாளும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ கைவிடப்பட மாட்டாய். ஆமென். எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனசு எனக்கு என்ன செய்வான்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் எனக்கு சகாயர். அநேக வேளைகள்ல சகாயம் இல்லாம தவிக்கிறீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து, கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு விரோதமா எதுவும் செய்ய முடியாது, தீங்கு என்னை நெருங்க முடியாது. யாக்கோபுக்கு விரோதமா லாபான் தீங்கு நினைச்சானா. ஆமா, லாபான் யாக்கோப பின்தொடராதபடிக்கு, கை போடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தாராம். பாருங்க, ஏசா யாக்கோபை பின்தொடர்ந்து தீங்கு செய்ய நினைச்சான், கர்த்தர் அவனை தடுத்து நிப்பாட்டினாரு. அதே மாதிரிதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேரை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, 7 வழியா உனக்கு முன்பா ஓடி போவாங்க. தீங்கை கண்டி பயப்படாத.
விசுவாசத்தினுடைய மொழியை ஒவ்வொரு நாளும் பேசு. இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் இருதயத்துல மனப்பாடமா என்ன செய்யுது? வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள். அவைகளை சாத்தானுக்கு எதிராக எடுத்து உபயோகப்படுத்து. உனக்கு மனசோர்வடைகிற நேரமெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை, விசுவாசத்தினுடைய மொழிகளை உற்சாகமா நீங்க உறக்க பேசும்போது உங்க வாழ்க்கையில தேவன் வெற்றியையும் ஜெயத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவோம், விசுவாசத்தினுடைய மொழியை பேசுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இயேசுவின் நாமத்தினால சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.